போன ஆண்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சமைக்க தெரியாது. என்ன பண்ணுறது தெரியல. எல்லாருமே யூடியூப் பார்த்து கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா மகாவுக்கு ஃபோன் பண்ணி, "மகா எனக்கு ஹெல்ப் பண்ணு மகா, இந்தமாதிரி சமைக்கிறது" சொல்கிறாங்க. சரிங்க நான் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னோடனே, காதில் ப்ளூடூத் மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னொன்னே, காதில் ப்ளூடூத் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருக்காங்க சூர்யா. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. "சூர்யா நீ மட்டும் எப்படி சமைக்கிற இவ்வளோ டேஸ்ட்டாக, நல்லா வாசனையாக இருக்குது" அப்படின்றாங்க. "அதெல்லாம் அப்படிதான்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் மகா பேசிகிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரில. எல்லாருமே மேக்கப் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்காங்க. பாட்டி, கோட்டீஸ்வரின்னு சொல்லிட்டு இதில் மகா ரொம்பவும் ஸ்டைலாகவும் அழகாக இருக்கிறத பார்த்துட்டு சூர்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பிரமிப்பாயிடுறாரு. தாத்தாவும் பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்த்துட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே அழகழகாக வராங்க. மகா கிட்ட சூர்யா போயிட்டு, "ரொம்ப அழகாக இருக்க மகா இந்த ட்ரெஸ்ஸில், மாடர்ன் ட்ரெஸ்ஸில்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸுங்க" அப்படின்றாங்க. சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக எல்லாருமே உட்காராங்க. ஒவ்வொருத்தரும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்கும்போது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. யார் செஞ்சதுன்னு கேட்கும்போது சூர்யா